வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கார சட்னி ரெசிபி தாங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம், எல்லாருக்கும் பிடிக்கும். இட்லி தோசைக்கு அருமையாக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருள் 3 பொருள் தாங்க. வெங்காயம், மிளகாய், புளி, அவ்வளோதான். இது 3 இருந்தால் போதும். டக்குன்னு குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாங்க. மார்னிங் கடகடன்னு கிளம்புறீங்களா ஸ்கூலுக்கு, பசங்களை கிளப்பணுமா, அப்போ இந்த சட்னி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஓகே, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க, ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கட் பண்ண வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகாய், நான் இன்றைக்கி 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. கலருக்கு 2 காஷ்மீரி மிளகாய், அப்புறம் ஒரு நார்மல் மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன சைஸ் புளி, அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, இதை சேர்த்துட்டு ஜார் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா, அரைச்சாச்சு. சட்னி பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது. நல்ல ஒரு ஆரஞ்சு ரெட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் கலந்து அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு, பேன் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா கலர் மாறினதும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சட்னி, அதை எடுத்து இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சிங்கன்னா அது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு சின்ன துண்டு இது போட்டுக்கோங்க, வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, எதுவாக இருந்தாலும். சும்மா நாட்டு சர்க்கரையாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெல்லமாக இருந்தால் ஒரு சின்ன துண்டு. எதுக்குன்னா நம்ம இது காரம் மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, இல்லை கொஞ்சம் இந்த இனிப்பு சேர்த்திங்கன்னா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். அதனால் வெல்லம் போட்டதால் சட்னி இனிக்கும்னு நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக இனிக்காது. அது எல்லாமே பேலன்ஸ்டாகி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம சட்னி ரெடி. இதை சுட சுட இட்லியோடு வச்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.